வணக்கம். பிஜிடிஆர்பி கட்டாய தமிழ் மொழி தேர்வு டெஸ்ட் 5. இன்றைக்கி நம்ம ஒரு 10 கொஷின் மட்டும், ஒரு நல்ல முக்கியமான சில 10 கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். இதை நம்ம அடிப்படையாக வச்சுக்கிட்டு மேற்கொண்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் கொஷின் பாருங்கள், பொறுத்துக. அதாவது அவங்க கேள்வி கேட்கக்கூடிய அந்த விதம் ஒரு 6 மாடலுக்குள்ளே வருங்க. அதுக்கு மேலே வராது, 6 மாடலுக்குள்ளே வரும். ஸோ நாம் அதில் பெரும்பான்மையாக எந்த பகுதியிலிருந்து அந்த மாடல் கேட்க முடியும்? ஏன்னா பொறுத்துக்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பொறுத்துக்க கேட்க முடியாது. இந்த மாதிரி இலக்கணம், ஒரு ஆசிரியர் நூல் எழுதியிருக்காங்க, எந்த ஆசிரியர் அப்படின்னு கேட்குறது, அல்லது வேறு ஏதாவது பொருள் கூறுகள் இருக்கும் இல்லைங்களா, இந்த அறிஞ்சொரு பொருள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பொருள் கூறுவது, இது எல்லாத்தையுமே தான் பொறுத்துக்களை அவங்களால வைக்க முடியும். அப்போ பெரும்பாலும் இலக்கணத்தை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு பொறுத்துகை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு பொறுத்துகைக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா 4 வினாவுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் போது நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா ஏதாவது 1 2 தெரிஞ்சால் கூட என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ண முடியும். கீழே ஆப்ஷன் பார்த்து சரி பண்ண முடியும். ஆனாலும் நாம் அந்த கவலைக்கு போக தேவையில்லை. எப்போவுமே பொறுத்துக்கு பார்க்கும்போது இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த வினாக்களை மூலம் படித்து பார்க்கணும். அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வலது பக்கம் போய் பார்க்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணணுங்க, இந்த அடிப்படையை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சின்னு பார்த்துடைய ஆன்சர் அங்கே தெரியிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல இது பக்கம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதில் ஒரு ஐடியா கிடைச்ச பிறகு அந்த பக்கம் அப்புறமா தேடுதல் ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஒரு புரிதல் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இடது பக்கம் பாருங்கள். வெற்றி, கரந்தை, வஞ்சி, உழினை, இதெல்லாம் என்னது? இதெல்லாமே தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புறத்திணைகள். புறத்திணைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? புறத்திணைகள் மொத்தம் 12 புறத்திணைகள். அதாவது நமக்கு புறப்பொருள் வெண்பா மாலைன்னு ஒரு நூல் இருக்குங்க. அந்த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற அந்த நூலில் 12 புறத்திணை சொல்லப்படுது. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளினை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்தனை அப்படின்னு சொல்லி 12 புறத்திணைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12 புறத்திணைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த 12 புறத்திணைகளும் எப்படி வரும், எந்த அடிப்படையில் இந்த 12 புறத்திணைகள் வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாரு. அந்த ஒவ்வொரு பொறுத்தனைக்குள்ளேயும் என்னென்ன வகைகள் இருக்கிறது, கொழு என்ன, கொழு அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பார். நமக்கு தேவை இந்த 12 திணைக்கு ஒரு லைனில் தெரிஞ்சு வச்சுக்கணும். 12 திணைக்கும் ஒரு லைனில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த 12ன்றது நம்ம சொல்ல முடியாதுனாலும் கூட இங்கே இருக்கக்கூடியதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் பொருத்தி காட்டுறேன் பாருங்கள். வெற்றி அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெற்றி அப்படிங்கும்போது முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது. ஒருத்தர்கிட்ட நாம் சண்டை இழுக்கணும் அப்படின்னாலோ, அல்லது ஒரு மன்னன்கிட்ட சண்டைக்கு போகணும்னு முடிவு பண்ணுறான். அப்போ காரணம் வேணும்ல. எடுத்ததுமே படையெடுத்துட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு காரணத்தை தேடுவாங்க. காரணம் வேணும்ல. அப்படி காரணத்தை தேடும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த காலத்திலலாம் இந்த ஆ நிறைன்னு சொல்லுவாங்க. ஆ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆ அப்படின்னா பசு கூட்டங்கள், நிறை அப்படின்னா அந்த தொகுதி கூட்டம் கூட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நிறைன்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆ நிறை என்று சொல்லக்கூடிய இந்த பசு கூட்டங்களை எந்த மன்னன் நிறைய வச்சிருக்கிறானோ அந்த மன்னன் மீது, அல்லது யார் மீது சண்டைக்கு போகணும்னு இவங்க நினைக்கிறாங்களோ அந்த மன்னன் மீது இவர்கள் என்ன பண்ணுவாங்க, படையெடுக்கிறதுக்கு பதிலாக இவங்க டீம் ஒரு குழு போயிட்டு அந்த ஆணிரைகளை என்ன பண்ணிக்குவாங்க, ஓட்டி கொண்டு வந்து விடுவார்கள், கவர்ந்து கொண்டு வந்து விடுவார்கள். அப்போ ஆணிரைகளை கவர்ந்துட்டு வந்துடுவாங்க. இதை பற்றி சொல்லக்கூடியதான் வெற்றி. இது 2 வகையில் நடக்கும். இந்த ஆணிரை கவரணும் அப்படின்னா அரசனுடைய அடிப்படையில், அவன் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் அவனோட ஆணைக்குங்க என்ன பண்ணுறதுங்க, கேட்டுட்டு ஓட்டிகிட்டு வர்றது. அது மன்னூறு தொழில். அரசன் சொல்லி செஞ்சால் அதுக்கு பேர் மன்னூறு தொழில். மன்னன் அதை 2 சொல்லிடுங்க. இது மன்னன் என்ன சொல்கிறதுங்க, செய்யக்கூடிய அந்த தன்மை. அவன் போயிட்டு ஓட்டிட்டு வாங்க சண்டை இழுக்கலான்னு மன்னனே சொல்லி அனுப்புறது மன்னூறு தொழில். மன்னன் எதுவும் சொல்லலை. இவங்களே படையவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. சில இதில் என்ன பண்ணுவாங்க, சண்டை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. இவங்களாகவே போய் எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய நாணிரைகளை எல்லை தாண்டி டக்குன்னு ஓட்டிட்டு வந்துடுறது. எதுக்காகனா அப்போ தான் அது மீட்க வரும்போது சண்டை வரும் அப்படிங்கிறதுக்காகவே. அப்படிலாம் நடந்திருக்குதுன்னு தான் இந்த புறப்பொருள் வெண்பா மாலை சொல்லுது. புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூலை இயற்றியவர் ஐயனார் இதனார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வெற்றி அப்படிங்கிறது என்னது, ஆணிரைகளை கவர்தல். புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஒன்று, ஆணிரைகளை கவர்தல். அடுத்தது வெற்றி நிறை கவர்தல், கரந்தை அது மீட்டல், கரந்தையான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அவங்க கவர்ந்துட்டு போனதை இப்போ ஆடு மாடுகள் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா, ஓட்டிகிட்டு போனவொன்னே என்ன பண்ணுவாங்க, அதை மீண்டும் மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கரந்தை மறவர்கள் அப்படின்னா வேற யாரும் கிடையாது. வெற்றி மறவர்னா அந்த நேரத்தில் வெற்றி பூ சூடிட்டு போவாங்க. கரந்தை மறவர்கள் அப்படின்னா கரந்தை பூ அந்த அந்த நேரத்தில் சூடிட்டு வருவாங்க. இதெல்லாமே பூக்களுடைய பேர். எல்லாமே பூக்களுடைய பேர். அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்ங்க, ஒரு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது அவங்க அந்த
ஆணரிகளை கவர்ந்து கொண்டு போன வெச்சி மறவர்கள்ட்ட இருந்து, வேற நாட்டுக்காரங்க வெச்சிக்காரங்க அவங்ககிட்ட இருந்து கரந்தை மறவர்கள் என்ன பண்ணுவாங்க, மீட்டு கொண்டு வரதுக்காக போகக்கூடியதுதான் எதுங்க, கரந்தை திணை. அதை பற்றி சொல்லக்கூடியதுதான் கரந்தை திணை. இந்த கரந்தை பூ என்ன பண்ணும் அப்படின்னா மாசி பங்குனி காலங்களில் பூக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லா நேரமும் இப்போ இந்த பூ பூக்குமா அப்படிங்கிற ஒரு திறனாய்வுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நம்ம இலக்கியங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நேரங்களில் அந்த பூ இருந்திருக்கலாம், அதை சூடிட்டு இருப்பாங்க போல. அப்போது அது வந்து இந்த கொட்டை கரந்தை அப்படின்னு கூட சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. சரி, இப்போ இந்த கரந்தை திணை அப்படிங்கிறது ஆணரை மீட்டுட்டு வர்றதுக்காக படை எடுத்து கொண்டு போய் மீட்டு கொண்டு வர்றதுக்காக போகக்கூடிய அந்த வீரர்கள் கரந்தை பூ சூடிட்டு போவாங்க. இது கரந்தை திணை. சரி, ஆடு மாடுகள் ஓட்டிட்டு போயாச்சு. சண்டை என்னதுங்க, ஒரு பகை பெருசாக வந்துருச்சு. கோவம் வருமா இல்லையா? நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொருளை ஆணரிகள் அப்படிங்கிறது செல்வமாக பார்க்கப்பட்ட காலகட்டங்க. அது ரொம்ப செல்வமாக பார்க்கப்பட்ட காலகட்டம். அப்படி செல்வமாக பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதை நாம் ஊட்டி கொண்டு போய்விட்டால் உடனே சண்டை வரும். அதுதான் என்னதுங்க, மண்ணாசை கொண்டு வஞ்சி. இப்போ வந்து போதுண்டா சண்டை, சின்ன சின்ன சண்டையாக இருக்குது, நான் போய் நாட்டை பிடிச்சிடலான்னு சொல்லி வஞ்சி, வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சியாம் அப்படின்னா என்னதுங்க, மண்ணாசை கொண்டு அந்த மணன் மீது ஆணரெல்லாம் ஓட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. சண்டை பண்ணுறதுக்கு போகிறதுக்காகவே, மண்ணாசை கொண்டு சண்டை பண்ண போகிறதுக்காகவே போகிறாங்கன்னா அது வஞ்சி திணை. அதுக்கப்புறம் காஞ்சின்னு ஒரு திணை இருக்குங்க, அது நமக்கு கொடுக்கல. வஞ்சிக்கு அப்புறம் காஞ்சி. அப்படி மண்ணாசை கொண்டு வரக்கூடிய அந்த வஞ்சி அரசனையும் அவனுடைய படையாட்களும் வஞ்சி பூ சூடிட்டு வருவாங்க. அவர்களை இந்த எல்லையிலே தடுத்து நிறுத்தி சண்டை பண்ணுவான். அது காஞ்சி. யார், எதிரி நாட்டு அரசன். 2 பேர்னு வச்சுக்கோங்க. வஞ்சி ஒரு அரசனா, காஞ்சி ஒரு அரசன். அந்த பூவை சூடி கொண்டு அவன் சண்டைக்கு வருவான். வந்து என்ன பண்ணுவான், எல்லையிலே தடுத்து நிறுத்தி சண்டை பண்ணுவான். இது வந்து என்னதுங்க, காஞ்சி அப்படின்னு சொல்லி. அடுத்தது நொச்சி உளினை அப்படின்னு 2 இருக்குது. நமக்கு இங்கே உளினை தான் கொடுத்துருக்குறாங்க. நொச்சி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வந்துடுறது. உள்ளுக்குள்ளே வந்து அந்த மதில் சுவர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அரண்மனை ரொம்ப பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கும். உள்ள அகலிகள்லாம் இருக்கும். அந்த அந்த மதில் சுவர் வந்து போரிடுவாங்க. மதில் மேலே ஏறி போரிடுவாங்க. அந்த மதில் மேலே ஏறி போரிடக்கூடிய அந்த இது என்னதுங்க, அந்த அரண் இருக்கு இல்லைங்களா, அந்த தன்மையை நொச்சி சொல்லும். அந்த மதிலை சுற்றி வளைத்து போரிட்டு சுற்றி வளைச்சிருவாங்க. மதிலுக்கிட்டலாம் பார்த்துக்கோங்க, மதில் மேலே ஏறுவான், சண்டை பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் மதிலை சுற்றி வளைச்சு மதிலை சுற்றி பார்த்துன்னு இந்த ஆளுங்களாகவே இருப்பாங்க. யார், எந்த நாட்டு மன்னன் படையெடுத்துட்டு போனால் அவங்க ஆளுங்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் அது என்னதுங்க, சுற்றி வளைத்தல். உளினை அப்படின்னா மதிலை சுற்றி வளைத்தல், வேற ஒன்றும் கிடையாதுங்க. சுற்றி வளைத்தல் மட்டும் கொடுத்துருக்கோம், மதிலை சுற்றி வளைத்தல் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொறுப்பொருள் 12. அந்த 12ம் ஒரு லைனில் என்ன ஒரு வச்சுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கனாவே போதுமானது. இப்போ நம்ம நோட்ஸில் நிறைய கொடுத்துருக்கோம், பொறுப்பொருள் பற்றி வச்சு பற்றி டீட்டெயிலாகவே நல்லா கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அடிப்படையில் கண்டிப்பாக வினாக்கள் இந்த 12 புறத்திணையிலிருந்து வினாக்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒருவேளை தமிழ் மேஜராகவே இருக்குது அப்படின்னா அவங்க நேராக புறத்திணைக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா புறப்பொன்பா மாலை வந்து தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்க. அதனால் நேரடியாக உள்ளுக்குள்ளே போயிட்டு அதில் நிறைய 12, 13, 28, 32 வகைகள் நிறையா இருக்கும். ஒவ்வொரு வெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நொச்சுக்கு, உளினைக்கு நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறைய வகைகள், காஞ்சிக்கு நிறையா இருக்குது. அந்த பெரிய உட்பிரிவுகள் நிறையா இருக்கும். அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு கட்டாய தமிழ் தேர்வு எழுத போகிறோம் அப்படின்னா மேம்போக்கா பெரும்பாலும் தெரிஞ்சிருக்குதா, என்னன்னு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒழிய உள்ளே போய் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லை. அது கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம இவ்வளோதான் வரும். கண்டிப்பாக இந்த இலக்கணத்தில் பொறுப்பொன்பா மலையில் இப்படித்தான் வினாக்கள் அமையும். சரி, அடுத்த வினா பார்க்கலாம். சரி, இந்த வினாவுக்கு இப்போ ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இல்லைங்களா? அப்போ பாருங்கள், நமக்கு பிஏடிசி அப்படின்னு நீங்கள் இருக்க பாருங்க, ஆப்ஷன் பி, அதாவது ஆ இருக்கு இல்லைங்களா, இதுதான். முதல்ல கொஷின் இன்னொரு தப்பு பண்ணிடக்கூடாது. பொறுத்துக்களை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கெல்லாம் கரெக்டாக குறிச்சிருவோம். புரியுதுங்களா? இங்கெல்லாம் கரெக்டாக குறிச்சிருவோம். ஆன்சர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது தவறு செய்திருவோம். 1க்கு 2 முறை இதை பாருங்கள். நிறைய நேரங்களில் நமக்கு இந்த தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னது, ஆப்ஷன் ஆ நல்லா தெளிவாக பார்த்துட்டு பி குறிங்க. இதில் தான் நமக்கு என்னதுங்க, அங்கே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எல்லாம் இங்கே ரைட்டாக குறிச்சிடுவோம். இங்கே இருக்கிறது போது எல்லாமே என்னதுங்க அழகாக வந்து டக்குன்னு குறிச்சிடுவோம். ஆனால் ஆன்சரை கீழே குறிக்கும் பொழுது தவறு இழைச்சிருவோம். அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்த வினா பாருங்கள். 2வது வினா, இசை நிறை அளவடை என்று அழைக்கப்படுவது எது? இசை நிறை, இசையை நிறைவிக்க வரக்கூடிய அளபடை என்று அழைக்கப்படக்கூடியது எது? அளபடைனா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிடலாம். தமிழில் உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லைங்களா, அதில் நெட்டெழுத்துக்கள் 7, அதாவது நெடில்னு சொல்லுவோம்.
ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாமே தனக்கு இனமான குறில் எழுத்துக்களை என்ன பண்ணுங்க, அளவெடுக்கும். அந்த குறில் எழுத்துக்களை அளவெடுக்கும். இந்த தன்மை குறில் எழுத்துக்களை அளவெடுக்கக்கூடிய அந்த தன்மையை சொல்லக்கூடியது தான் அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெங்கெல்லாம் அளவெடுக்கும், எதுக்காக வந்து இந்த அளபடை நமக்கு வருகிறது? அடிப்படையில் அளபடை 2 வகைப்படும். ஒன்று உயிர் அளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. ஒற்றளபடைக்கு எந்த மாற்றம் இல்லைங்க. ஒற்றெழுத்துக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் அளபெடுத்த பிறகு அது ஒற்றளபடைன்னு சொல்லிடுவோம். இந்த உயிர் அளபடை இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம 3 வகையாக பிரிப்போம். என்ன அப்படின்னா, ஒன்று செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை, அதுக்கப்புறம் இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. புரியுதுங்களா? அளபடை 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. ஒற்றளபடைங்கிறது புள்ளி வச்ச எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் அளபெடுத்து வரும். ஒன்று இன்னொன்று என்னதுங்க, இறைவனா 2 இங்கு வரும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடிப்படை உயிரளபடையில் இருந்தால் கேள்விகள் வரும். கேள்வி எதிலிருந்து வரும்னா உயிரளபடையில் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் 3 வகைப்படும். இதில் ஏன் இந்த கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க தெரியுதுங்களா? இசை நிறை அளபடை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்க, உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு 3 வகைப்படை இசை நிறை, அதாவது பார்த்தீங்கன்னா உயிரளபடை. இதில் செய்யுளிசை அளபடை தான் இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம். ஏன் இசை நிறை அளபடைன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யுளில் அந்த இலக்கணத்திற்குரிய ஒரு ஓசை குறையும். ஒன்றும் இல்லை, ஓசைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அந்த இடத்துல வெண்பாவா, ஆசிரிப்பாவா, வஞ்சிப்பாவா, பகல் ஓசையா, செப்பல் ஓசையா, தூங்கல் ஓசையா, துழல் ஓசையா தீர்மானிக்கக்கூடியது தலை. அந்த தலை வந்து சரியாக அமையணும், அந்த இடத்துல அமையணும். அப்போ இன்னொரு எழுத்து தான் வரும்பொழுது தலை மாறும். இப்போ எழுத்து வந்து வரும்போது தலை மாறும். இப்போ உழார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உழார்னு இருக்குது, தொழார்னு இருக்குது. இதை நீங்கள் அசை பிரிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், குறில் நெடில் ஒற்று அப்படின்னு ஒன்றா சேர்த்து ஒரே இதாக என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம குறில் நெடில் ஒற்று நிறைய அசைன்னு பிரித்து ஒரு அசையாக கொண்டு வருவோம். இதே உழார் பாருங்க, உழார் அப்படின்னு வந்துச்சுன்னா இதோட முடிச்சிடும், 2 அசையை பிரிக்க ஆரம்பிப்போம். புரியுதுங்களா? இது மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இசையை நிறைவிக்க. அப்போது ஏற்கனவே இது ஒரு வெண்பாவாக இருக்கக்கூடியது, ஒரு அசை வெண்பாவாக இருக்கக்கூடியது, இப்போ வேறு என்னதுங்க, வேறு பாவாக வந்து கன்வெர்ட் ஆகும், மாறும். ஏன்னா 2 அசை வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ தலை பார்க்கும் பொழுது முதல் சீனுடைய இறுதி அடுத்த சீனுடைய முதல்ல இருக்கிறத வச்சு தலை பார்க்க முடியும். அப்போ மாறக்கூடிய தன்மை இருக்கும். அப்படி மாறும்போது அது என்ன சொல்கிறோம், நம்ம செய்யுளிசை அளபடை அப்படி சொல்ல. செய்யுளில் அந்த தன்மையை, அந்த பாட்டினுடைய தன்மையவே மாற்றுது, இசையவே மாற்றுது. இசையை மாற்றுறதுங்கும் போது தலை மாறுதுன்னு அர்த்தம். அப்படி மாற்றுறதுனால நாம் என்னதுங்க, செய்யுளிசை அளபடையத்தான் இசை நிறை அளபடைன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஒற்றளபடை அடிப்படையாக சொல்லிட்டேன். இப்போ எங்கிறைவன் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க, ஒற்றளபடை எடுத்துக்கிட்டு பாருங்கள், எங்கிறைவன் அப்படின்னு போடுவாங்க. இப்போ அது ஒற்றளபடை, அது முடிஞ்சுது. அடுத்தது இன்னிசை அளபடைன்னா என்ன? இன்னிசை அளபடை ஏற்கனவே அந்த இடத்துல தலை தட்டலை, பாட்டில் சொல்கிறேங்க, படித்தா கரெக்டாக பொருள் புரியுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் நாம் நீட்டிக்கிறதுக்காக ஒரு ஓசைக்காக அதை ஒரு அளபடை போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தலையும் மாறக்கூடாது, மாறவும் மாறாது. அதை போடுறதுனால எந்த பாதிப்பும் வராது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கெடுப்பதும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எடுப்பதும் அப்படின்னு வரும். அப்போது பெரும்பாலும் இன்னிசை அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சீர்கள் உடையதாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க, 3 சீர்கள் உடையதாக வரும், பெரும்பான்மையாக அப்படித்தான் வரும். அப்படி வரும் பொழுது என்னவா இருக்குங்க, அந்த ஓசைக்காக ஊம்னு வருது இல்லைங்களா, கெடுப்பதும் சொல்லிக்கலாம், ஆனால் கெடுப்பதும் எடுப்பதும் நடுவில் எழுதியிருப்பாரு. அப்போது எதுக்காக அந்த இடத்துல ஒரு இனிய ஓசைக்காக, இன்னிசை, அதாவது இனிய ஓசைக்காக அதை போடுறது தான் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த சொல்லிசை அளபடை இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பெயர் சொல்லை வினை சொல்லாக பொருள் மாற்றம் செய்யும். எடுத்துக்காட்டா நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு பொருள் இல்லைங்களா. அதே நசை அப்படின்னு வந்திருக்கும் பாருங்க, நசை, அசை, தழி அப்படின்னு வரும். அப்போ அந்த ஈ அப்படிங்கிறது என்னது, ஒரு சொல் ஈ அப்படின்னு முடியும்னு வச்சுக்கோங்க. நடத்தி சென்றான் சொல்ல முடியும், வினை சொல்கிறேன் இல்லைங்களா, வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இ ஊ அப்படிங்கிற ஓசையோடு முடிஞ்ச வினை எச்சம் ஞாபகம் இருக்குங்களா. அப்போ அந்த எச்சம் சொல்லும்போது சொல்லியிருப்போம். அப்போ அது வினை எச்சம். இப்படி ஈ அப்படின்னு முடியும் போது என்ன ஆகுனா, அது விருப்பம் அப்படிங்கிற அந்த நசை அப்படிங்கிற சொல்லி விரும்பி அப்படின்னு பொருள் தரும். இப்படி பெயர் சொல்லாருடைய விருப்பம் அப்படிங்கிறத
வினை எச்சமாக மாற்றுறதுக்காக, விரும்பி அப்படின்னு மாற்றுறதுக்காக ஒரு அளபடையை போடுறாங்க அப்படின்னா, அந்த சொல்லை வேறொரு சொல்லா, பெயர் சொல்லை வினை சொல்லா, அதை வினை எச்சமாக மாற்றுறதுக்காக அந்த அளபடை வருது. சும்மா வரல. இன்னிசை மட்டும்தாங்க ஓசைக்காக வரும், இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் வரும். இப்படி வரும் பொழுது அது என்னவாயிடுங்க, சொல்லிசை அளபடி ஆகிடும். ஏன் இதை மூணுமே நம்ம 4 சொல்லிட்டோம்னா, அளபடையில் இதாங்க அடிப்படையே. இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இசை நிறை அளபடைக்கு இன்னொரு பேர் என்னென்னா செய்யுளிசை அளபடை. நீ இசை நிறைன்னு ஒன்னே நம்ம என்ன தப்பு பண்ணுவோன்னா, ஒரு வேலை இசைன்னு வருது, இன்னிசைன்னு வருது, அதாக தான் இருக்குன்னு தான் நினைப்போம். இது வந்து படிக்காத இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கெஸ் பண்ணுறன்னு பேரில் கெஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் போக வேணாம். தெளிவாக இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மாறாது. இன்றைக்கி படித்தாலும் தான், நாளைக்கு படித்தாலும் தான். தயவுசெய்து அளபடியில் ஒரு கொஸ்டின் இருக்குது, இதை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4 அளபடை தான் நமக்கு, அதாவது 2 அளபடை, ஒன்று உயிரிழபடை, இன்னொன்று ஒற்றளபடை. உயிரிழபடை 3 வகைப்படும், நம்ம விலக்கி இருக்கோம். சரி, இது புரிஞ்சிருக்கும். அடுத்த வினா, கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம். இந்த வினா பாருங்கள், கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம். கோசல நாடு யாருது? இப்போது அயோத்தி நமக்கு தெரியும். இப்போ அயோத்தி வந்து ராமர் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த நாடு தன்மை இருக்கிறது. நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வினாவை கேட்டால் முதல்ல இது ஏதாவது புரியுதா பாருங்கள். அப்போ இது எங்கே இருக்குது கேள்வினா, பாட புத்தகத்தில் இருக்குது. அவங்க அதை மீன் பண்ணி அதை சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்குன்னா, அங்கே இருக்க கேள்வி எடுத்து கேட்டுருவாங்க. அவன் நம்பிக்கையை நாம் படிச்சிருக்கணும், அவ்வளோதான். சரி, அந்த பாட்டு நம்ம இப்போ இங்கே சொல்ல தேவையில்லை. கோசல நாட்டில் கொடை இல்லாததுக்கான காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் இப்போ வந்து காரணம் என்னவாக இருக்க முடியும்னா, படிச்சிருந்தீங்கன்னா இப்போ சொல்லிடலாம் ஈஸியாக. என்னது, அங்கே வந்து யாருக்குமே வறுமை இல்லை. வறுமை யாருக்குமே இல்லை. வறுமை இருந்தால் தானே யாருக்காவது ஏதாவது தேவைப்படும், கொடுக்கலாம். நல்லா யோசிங்க. இப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேனா இல்லைன்னு வச்சுக்கோங்க. பேனா இல்லை அப்படின்னா நீங்கள் பேனா வேணும்னு எதிர்பார்ப்பீங்க, பேனா கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அப்போ யாராவது கொடை கொடுத்தாங்கன்னா அது கொடை நல்லா சந்தோஷமாக வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட பேனா இருக்குது, 2 பேனா இருக்குது, அப்போ பேனா கொடுத்தா வாங்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி கீழே ஆப்ஷன் பாருங்கள். கொடை இல்லாத காரணம் என்ன, நல்ல உள்ளம் உடையவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது, ஊரில் விளைச்சல் இல்லை. ஊரில் கொடுங்கோல் ஆட்சி புரிகிறாங்க. ஆமாம், செங்கோல் கொடுங்கோல் 2 இருக்குங்க. கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னா மன்னன் வந்து ரொம்ப கொடுமையாக வரி விதித்து ஆட்சி பண்ணுறது. அப்போ மக்கள்லாம் என்னது, வறுமையில் இருப்பாங்க, யாருக்கு இது கொடுக்க முடியாமல் இருப்பாங்க. வறுமையில் இருந்தால் யாருக்கு இது கொடுக்க முடியாமல் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆப்ஷன் இ தான் ஆன்சருங்க. அங்கு வறுமை என்னது இல்லாத காரணத்தினால யாருக்கு இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. அவங்க வளமையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் கோச நாட்டில் கொடை இல்லை. இதை நீங்கள் இந்த பாட்டு படிச்சிருந்தா தான் உங்களால் பதில் சொல்ல முடியும். இந்த ஆப்ஷனால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை என்ன பண்ணுவான், ஒருவேளை அது கொடுமையான நாடாக தான் என்ன கொடுப்பாங்க. இப்போ தெரியலன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா, அது கொடுமையான ஒரு நாடு, மக்கள் வாழக்கூடியதாக இருந்தால் அது அங்கே நல்லவளம் படித்தவங்க இல்லைடா, அங்கே போனால் யாரும் 1 ரூபா கூட ஒருத்தர் தரமாட்டாங்க, யாருக்கும் 1 ரூபா கூட தரமாட்டாங்க அப்படின்னு ஒரு சிந்தனைகள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்ல உள்ளம் படித்தவங்க இல்லைன்னு போட்டுருவீங்க. அது தப்பு. ஊரில் நல்ல விளைச்சல் இல்லை, எல்லாமே வறுமையில் இருக்கான், அவன் எப்படி கொடுப்பான், அப்போ அப்படி இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. இது என்னன்னா, அந்த கட்டாய தமிழ் பொறுத்த வரைக்கும், கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராமர் தெரிஞ்சிருந்தால் அடிச்சிடலாங்க தமிழில். ஆனால் மற்ற கேள்விகள் வருது இல்லைங்களா, இது எல்லாமே பாட புத்தகத்தை முதல்ல படிக்கணும். டிஎன்பிசியில் நம்ம படித்தது உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சிலபஸை வச்சுக்கிட்டாங்களே ஒழிய, அது அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, சிலபஸ் இதுதான், ஆனால் நான் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் தான் கேட்பேன்னு அவனுக்கு சொன்னானா அப்படிங்கிற மாதிரியான தோரணையில். இப்போ அறிவியல் கலை சொன்னால் அறிவியல் கலை சொல் தான், அது இல்லை நம்ம சொல்ல முடியாது. 10வது புத்தகத்துக்குள்ளே இருக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க, அப்படி நாங்கள் 10வது புத்தகத்துக்குன்னு கேட்கல, 10ஆம் வகுப்பு தரம் தான் சொன்னோம். எங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம கட்டாய தமிழில் கொஞ்சம் கஷ்டமாக்கிட்டாங்கன்னா நம்ம அடுத்த லெவல் போக முடியாது. அதனால் அந்த குறைஞ்சபட்சமாவது நம்ம கொடுத்துருக்கூடிய நோட்ஸு பாட புத்தகம் எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ அதை கொஞ்சம் நேராக படித்து பார்த்துக்கோங்க. இப்போ வினாக்கள் கொடுத்துருக்கோம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோச நாட்டில் கொடை இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கு வறுமையே கிடையாது, யாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் இ. ஏதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் இ, இங்கிலீஷில் டி. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சராக இருக்குது. அடுத்த வினா, பொருத்தி விடை தேர்க. ஓதல் வேண்டும். இப்போ எடுத்து பக்கம் பாருங்கள். ஓதல் வேண்டும், உரார்க்கு உருநோய், நல்ல படாப்பறை இடுப்பதும். என்னது இது எல்லாமே அளபடை. அளபடை பற்றி நம்ம முதல் வினாவிலே ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இதில் அப்போது என்ன அப்படிங்கிறத மட்டும் முதலுங்க சுருக்கமாக பார்த்துடலாம். முதல் வினாவிலே நம்ம நிறைய சொல்லியதுனால நேராக நம்ம என்ன பண்ணலாம், விடையை கண்டுபிடிக்க வந்துடலாங்க. இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டாக முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஓதல் வேண்டும். முதல்ல பாருங்கள், இந்த ஓதல் வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஓதல் வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஓதல், இந்த தேவையில்லை தான், ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஓதல் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்லியிருக்கு இல்லைங்களா,
செய்யுளிசை அளபடை கேள்விப்பட்டிருப்பீங்க. செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறது, செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டு ஒன்றாதான் இருக்கும். முதல்ல சொல்லியிருக்கிறோம். அந்த இடத்துல தலை வந்து ஓதல் அப்படிங்கிறத தலையை பிரித்து காட்டணும், தலையை வந்து மாறுபடுத்தணும், அந்த இடத்துல வந்து இசை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஓதல் வேண்டும். இப்போ ஓதல் வேண்டும் சொல்லி ஒரு வந்து அளபெடுத்தாங்க வந்திருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஓதல் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன அளபடை அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது இசைநிறை அளபடியாக அது இருக்குது, நமக்கு இசைநிறை அளபடியாக இருக்குது. அப்படிங்கும்போது இது இங்கே வலது பக்கம் பாருங்கள், அளபடையோட வகை கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, வேறு கொடுத்துருக்காங்க. மொழி இறுதி, மொழி முதல், இன்னிசை அளபடை, மொழி இடைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ மொழி முதல்ல என்னது, முதல்ல வந்தால் அது முதல்ங்க. இப்போ ஓதல் வேண்டுன்னு இருக்குது, அது எப்படி வந்திருக்கு, மொழி முதல்ல வந்திருக்குது. இதுதான் அப்போது இது ஏ. அடுத்து உரார்க்குறு நோய், உராருக்கு ஒரு நோய். இப்போ ஊ பக்கத்திலே வந்தால் மொழி முதல், இங்கே நடுவில் வந்திருக்கு போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மொழி இடையில் வந்திருக்குது. ரொம்ப எளிமைதான் இருந்தாலும் எப்படி ஏற்கனவே வந்து அளபடையுடைய வகைகள் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எங்கே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. உராருக்கு ஒரு நோய் அப்படிங்கும்போது மொழி இடை, இப்போ இடையில் வந்திருக்குது. அப்போ வந்து இதுக்கு வந்து பி. அடுத்தது நல்ல படா, நல்லா பார்த்தீங்க, நல்ல படா. இந்த இடத்துல பாருங்க, இங்கே முதல்ல வந்துச்சு, இடையில வந்துச்சு, இங்கே இறுதியாக படா இறுதியாக வந்திருக்கிறது. அப்போது என்னதுங்க, மொழி இறுதி, இதான் சி. அப்படிங்கும்போது இது வந்து 1. இப்போது என்ன சொல்லியிருக்கேன், எடுப்பதும் அப்படின்னு போட்டாலே கரெக்டு தான், கெடுப்பதும் போட்டால் கரெக்டு தான். ஆனால் இனிய ஓசையின் காரணமாக எடுப்பதும் கெடுப்பதும் அப்படின்னு வரும். அப்படி எடுப்பதும் கெடுப்பதும் அப்படின்னு இங்கே அப்படி வருது. அப்படி போட்டாலும் தலை மாறலை, எடுப்பதும் அப்படின்னு போட்டாலுமே தலை மாறலை, அதே தலை தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வரக்கூடியது தான் இனிய ஓசைக்காக வரக்கூடிய இன்னிசை அளபடைங்க. இப்போ 2 4 1 3 எங்கிறது பாருங்க, ஆப்ஷன் ஆ. 2 4 1 3 ஆப்ஷன் ஆ. இதுதாங்க ஆன்சர். 2 4 1 3 அப்படிங்கிறது இதுதான் அந்த ஆன்சர். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்த வினா, பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டுக்கிறாங்க. நமக்கு தெரியும், இந்த அறிவியல் தொழில்நுட்ப கழகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சரி, இந்த 1988ஆம் ஆண்டு இந்த அறிவியல் தொழில்நுட்ப கழகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் 11ஆம் தேதி, மே 11 நிறுவப்பட்டது. மேலும் 1990 இந்த அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தினுடைய தொழில்நுட்ப காட்சி கூடங்கள், அதாவது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் அப்படிங்கிறது ஒன்று 1990 காட்சி கூடமாக மாற்றினாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஏஎம் பிர்லா கோளரங்கம் சொல்லி 88 உருவாக்கப்பட்டது. பின்னாடி பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் அப்படின்னு சொல்லி அது என்னது 1990ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஆனால் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆகையால் நம்ம 1988ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சொல்லணும். இவங்கெல்லாம் இதில் என்ன மாதிரி பயன்கள் என்ன நடத்திட்டு வராங்க, இந்த கேள்வியும் புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். புத்தகத்தில் ரொம்ப அழகான படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்கணும். இதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு, இந்த மையம் 12 தலைப்புகளில் அறிவியல் தொழில்நுட்ப காட்சிகளையும், அதாவது முப்பரிமாணம் சொல்லுவாங்கல்ல, 3 டைமென்ஷன் திரையரங்கம், இப்படி பார்த்தாலும் பார்க்கலாம், அப்படி பார்த்தாலும் பார்க்கலாம். அது முப்பரிமாண திரையரங்கம். இதில் வந்து முப்பரிமாண திரையரங்கம், அது 3 டைமென்ஷன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பரிமாண திரையரங்கம், அப்புறம் 12 தலைப்புகளில் அறிவியல் தொழில்நுட்ப காட்சி கூடம், அது என்னென்ன இருக்குங்கிற மாதிரி அதையும் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பற்றின சந்தேகத்தை விளக்கி, என்ன ஒரு பொருள் எப்படி இருக்கிறது, என்ன எப்படி இருக்கிறது, அந்த அறிவியல் சம்பந்தமான அறிஞர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, மருத்துவம் சார்ந்த நிபுணர்களை சந்திக்க வாய்ப்பு, நடமாடும் அறிவியல் கண்காட்சி, அறிவியல் செயல்முறை மூலமாக அதை எப்படி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு செயல்பாட்டை விளக்கி சொல்கிறது, இரவு பார்த்தீங்கன்னா வானில் பார்க்கும்போது எப்படிலாம் நட்சத்திரங்கள் இரவு நேரங்களில் மின்னுகிறது, தொலைநோக்கி வச்சு பார்க்கக்கூடிய தன்மை, அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, இது எல்லாமே இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் இப்போது 2 புதிய வியத்த வசதிகள் வந்துருக்குது. என்னென்னா, இணைந்த எண்ணிலக்க கோளரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தனித்தன்மை என்ன எண்ணிலக்க கோளரங்கம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஒரு ஒளிப்பட கருவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம 3 டைமென்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த விண்மீன்களின் நிகழ்நிலை தோற்ற நகர்வு, இங்கே லென்ஸ் வச்சு நம்ம மைக்ரோஸ்கோப்பு டெலஸ்கோப் வச்சு பார்க்குறோம்னா, டெலஸ்கோப்புங்கிறது அதில் விண்மீன்களின் நகரக்கூடிய தன்மை அது கொஞ்சம் தெரியும். அந்த கோள்களுடைய தன்மை, அண்டங்கள் எப்படி நகருது அப்படிங்கிறது எல்லாமே
என்னது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் படங்கள் நமக்கு திரையிட்டு காட்டுவாங்க. இவ்வளோ விஷயங்களை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அது 1988ஆம் ஆண்டு முதல்ல நிறுவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று கேள்வி நிறைய வருங்க. கோளரங்கம்னு கேட்பான். எண்ம இலக்க, அதாவது பார்த்தீங்கன்னா எண்ணிலக்க கோளரங்கம் எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, பிஎம் பிர்லா கோளரங்கம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்பான். அது பெரியார் தொழில்நுட்ப கழகத்துக்குள்ளதான் இருக்குது. நல்லா பார்த்துக்கணும், அதுக்குள்ளதான் இருக்குது. அதை நாம் என்ன பண்ணிக்கணும், சொல்லிடணும். இது பெரும்பாலும் பார்த்துன்னு வச்சுங்க, எல்லா நாளும், அதாவது சனி ஞாயிறு அரசு விடுமுறை தவிர மீதி எல்லா நாளுமே இது வேலை நாட்களாக இருக்கிறது போய் பார்க்கலாம். இந்த எல்லா நாளும் வேலை நாட்களாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல், குடிசன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள் மட்டும்தான் என்னதுங்க விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த காட்சி கூடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மொழி காட்சி நேரங்கள் அப்படின்னு சொல்லி சில டைம் கொடுத்துருவான். தமிழ் மொழி காட்சி நேரம் கொடுத்துருவாங்க. உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 35 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா. அந்த கோளரங்கம் சொன்னோம் இல்லைங்க, அதுலேயும் பெரியவங்களுக்கு 35 ரூபா, சின்னவங்களுக்கு 20, முப்பரிமாண காட்சி பார்க்கணும்னா 25. நம்ம ஒன்றை படிக்கும் போதே நிறைய விஷயங்கள் படிச்சுக்கணும். அப்போ பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தை பற்றி நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த இப்போ கேட்கப்பட்ட கேள்வி 1988 அது உருவாக்கப்பட்டது தான். இதில் நம்ம சொன்னதில் மற்ற முப்பரிமாண காட்சி இருக்கும். பிர்லா அரங்கம் எங்கே அமைந்திருக்கிறது, தொழில்நுட்ப கழகத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குது. பெரியார் தொழில்நுட்ப கழகத்து அறிவியல் தொழில்நுட்ப கழகத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குது நம்ம சொல்லணும். சரி, அடுத்த வினா, 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி டேஸ் 1000 அமைஞ்சிருக்குது. பெருமாள் திருமொழி டேஸ் 1000 அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதில் 24 பிரபந்தங்கள் இருக்கிறது. திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய அந்த ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவர்களுடைய பங்களிப்புகளால் தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துச்சு. சரி, இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4ஆக பிரிச்சிருக்கிறாங்கங்க. இந்த பிரபந்தங்களை 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அது முதலாயிரம், அடுத்தது பெரிய திருமொழி, அதுக்கப்புறம் திருவாய்மொழி, அதுக்கப்புறம் இயற்பா, திருவாய்மொழி இயற்பா அப்படின்னு சொல்லி 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. திவ்ய பிரபந்தத்தை முதலாயிரம், பெரிய திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா அப்படின்னு சொல்லி 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். முதலாயிரம் பார்த்தீங்கன்னா 947 பாட்டு இருக்கும். அதே மாதிரி பெரிய திருமொழின்னு பார்த்தீங்கன்னா 1134 பாட்டு இருக்கும். திருவாய்மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1102 பாட்டு இருக்கு. இயற்பாவில் 817 பாட்டு இருக்கு. இப்படி இந்த 4ஆக பிரிச்சிருக்கிறோம். இதில் பெருமாள் திருமொழி இந்த முதலாயிரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது எப்படி இவ்வளோ பெரிய டீட்டில் இருக்குது, எப்படி இந்த கேள்வி பதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். புத்தகத்தில் இருக்குது. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் எழுதுனதுங்க. அவர் 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். முதலாயிரத்தில் அமைஞ்சிருக்கு. 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். அவர் பெருமாள் திருமொழி எழுதியிருக்கிறாரு. அந்த பெருமாள் திருமொழி முதலாயிரத்தில் இருக்குது அப்படிங்கிற குறிப்பை நீங்கள் அந்த பெருமாள் திருமொழி அப்படிங்கிற நூலுடைய நூல் குறிப்பு படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது 4ஆவது விபத்தில் இவ்வளோ பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் இந்த முதலாயிரத்தில் தான் இது இருக்குதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கூடுதல் தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா இது எதில் எப்படி கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியாது. கீழ்கண்டவற்றில் எதில் என்னதுங்க அமையலன்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முதலாயிரத்தில் அமைச்சிருக்குன்னு தெரியுது. அப்போ வேறு நூலில் எங்கே இருக்குது, ஒரு எண்ணிக்கை கேட்டாங்க என்ன பண்ணுறது? அப்போது இதையும் நம்ம படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது முதலாயிரம் அப்படிங்கிற பகுதியில் 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அதை முதலாயிரங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்குது. அடுத்தது, ஒரு கதாசிரியரின் கதை என்னும் பெயரில் முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை தமிழிலே இயற்றியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். அவர் தான் ஒரு கதாசிரியன் கதை அப்படிங்கிற பெயரில் முன்சி பிரேம்சந்தனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறாங்க. இப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வெவ்வேறு மொழிகள் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய இலக்கிய சிற்பிகளை, இந்திய இலக்கிய எழுத்தாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். அந்த அடிப்படையில் ஜெயகாந்தன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருங்க, ஒவ்வொரு எழுத்தாளர்களாக அவர் அதாவது இந்திய இலக்கிய சிற்பிகள்னு சொல்லிட்டு இவர் எழுதிட்டு இருப்பார். தொடர் எழுதியிருக்காங்க இந்திய இலக்கிய சிற்பிகள். ஒவ்வொரு ஆத்தரை பற்றியும் ஒரு புக்கு போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு கதாசிரியன் கதை அப்படிங்கிற பேரில் இந்த ஹிந்தி இலக்கியம் இருக்கு இல்லைங்களா, ஹிந்தியில் ஒரு முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடியவர் முன்சி பிரேம்சந்த் மிகப்பெரிய ஒரு ஹிந்தி நாவலிஸ்ட், ரொம்ப அற்புதமான ஒரு நாவலிஸ்ட் பிரேம்சந்த். அவரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, எப்படியெல்லாம் பிறந்து வளர்ந்து வந்தார் அப்படிங்கிறத பற்றி, பிரேம்சந்தை பற்றி நம்முடைய தமிழ் எழுத்தாளர் நாவலாசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதுனது தான் ஒரு கதாசிரியரின் கதை. யாரை பற்றி எழுதுனாங்க, அவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரேம்சந்த் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நாவலாசிரியர். உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணிடுங்க, இவர் வந்து இந்த காசி வாரணாசின்னு சொல்லக்கூடிய இந்த காசியில் லாம்கி அப்படிங்கிற இந்த பிரேம்சந்த் பண்ண லாம்கி, காசி பக்கத்தில் லாம்கி அப்படிங்கிற அந்த இடத்துல இவர் பிறந்திருக்கிறார் 1880. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 1905ஆம் ஆண்டில் சிவ்ராணி தேவி அப்படிங்கிற இளம் விதவி, அப்போவே பாருங்க 2ஆம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். விதவி பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்காரு. அந்த காலத்தில் அப்படி செய்ய மாட்டாங்க, செஞ்சிருக்கிறாரு. 1903ஆம் ஆண்டில் காசிலிருந்து வெளியான உறுதிதழ், அப்போ வந்து ஆவாஜ் கால் அப்படிங்கிறது இதழில் தான் இவருடைய முதல் நாவல் அசாரி மாவிட் அப்படிங்கிற முதல் நாவல் வெளிவந்துச்சு. அப்போது மிகச்சிறந்த ஒரு நாவலாசிரியர். அதுக்கு பின்னாடி என்னதுங்க, நிறைய நாவல்கள் மரியதாரா அப்படிங்கிற இதழுடைய ஆசிரியராக இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய நாவல்களை எழுதி வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேவாசதன், பிரேம்சி பக்சி, ரங்பூமி, காயகல்பு, சப்ஜுமன், வர்தான், நிர்மலா, பிரதிக்ஷா, காபான், கோடான், கர்மபூமி அப்படிங்கிற பல நாவல்களை எழுதியிருக்கிறார். இவருடைய ரங்குன் பூவி நாவல் வந்து வங்கமொழி நாவலாசிரியர் சரத்சந்திரர் இவர் வந்து உபன்யா சாம்ராட் என்று வாழ்த்தினர். அந்த நாவலை படித்து பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காருங்க, உபன்யா சாம்ராட்னு வாழ்ந்திருக்காரு. எப்படி நம்ம தமிழில் பெரிய நாவலாசிரியர்கள்லாம் இருக்காங்களோ அதே போல் அங்கே மிகப்பெரிய போலூர் சேர்ந்தவர் 1936 இயற்கை எழுதுகிறார், மரணம் அடைகிறார். அப்போது பிரேம்சந்த் அப்படிங்கிறாரு ஹிந்தி இலக்கியத்தில் மிகப்பெரிய நாவலாசிரியர். அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தமிழில் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. ஜெயகாந்தன் தான் அந்த ஆசிரியர். புத்தகத்தை ஜெயகாந்தன் தான் எழுதுறாரு. அதுக்கு பேர் வைக்கிறாரு ஒரு கதாசிரியரின் கதை அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு பேர் வைக்கிறாரு. 10வது வினா பாருங்க, இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானதுன்னு சொல்லக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தா இது கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆன்சர் நான் நிறைய சொல்லிட்டோம். ஏன்னா இதில் எதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாடத்திட்டத்தில் 10ஆம் பாடத்தில் சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைஞ்சிருக்கக்கூடிய பாடத்தில் இந்த வரிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. எப்பவுமே இப்போ ஒரு உலகமே வறுமையில் இருந்தாலும் கூட கொடுக்குடி தன்மை அதிகமானுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை தேடி இரவலர்கள் யாருமே பொருள் வாங்கக்கூடியவங்க வரலனாலும் கூட ஆடுகோட் போச்சார்லாம் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், அவங்கள தேடி போய் கொடுத்துட்டு வருவார். ஏன் வரல நீங்கள் என்னங்கன்னு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நச்சலையார் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி சங்க இலக்கியத்தில் அறம் செய்தவர்கள், தர்மம் செய்தவர்களை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு தன்மையாக இருந்தாலும் புறலக்கு இல்லாமல் அக இலக்கியமாக இருக்கக்கூடிய கலித்தொகை ஒரு அக இலக்கியம். அதில் கூட ஒரு வரி வருது, ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிர் விட்டு விடுதல் மேலானது அப்படிங்கிற அந்த கொட்டேஷனை கலித்தொகை தருகிறது. நம்ம என்ன நினைப்போம்னா, இப்படி ஒரு கருத்து வருதுன்னா இது வந்து அக இலக்கியத்தில் வராது, புற இலக்கியத்தில் வரும் சொல்லி மதுரை காஞ்சியோ சிவநாட்டுப்படையோ பெருமாட்டுப்படையோ குறிக்க பார்ப்போம். ஆனால் அது கலித்தொகை வந்துருக்குது. இதனால தான் இந்த வினாவை நம்ம கேட்டிருக்காங்களே இந்த இடத்துல. ஏன்னா தெரியல, இதை நீங்கள் இந்த பாடப்புத்தகத்தை படித்து இதை வந்து படிக்காமல் கெஸ்ட்லாம் பண்ண முடியாதுங்க. இதை படித்தா மட்டும்தான் எழுத முடியும், படிச்சிருந்தால் ஒளி எழுத முடியாது. அப்போ பாடப்புத்தகத்தில் இருந்தால் இந்த வினாக்கள் இருக்குது, நிறைய சோர்ஸ் இருக்குது பாடப்புத்தகத்தில். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சங்க இலக்கியத்தில் அறம்னா என்னெல்லாம் அறம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளல் மட்டும் இல்லாமல் புலவர்களும் கூட மற்றவங்களுக்கு கொடுத்து வழங்கி என்னதை சந்தோஷப்பட்டுருக்கிறாங்க. தான் வாங்கிட்டு வந்த சொத்தை அதை பரிசை மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இறப்போருக்கு ஈயாத வாழ்தலை விட உயிர் விட்டு விடுதல் மேலானது சொல்லக்கூடிய இலக்கியம் கலித்தொகை. சரி, இப்போது நமக்கு 10 வினாக்கள் நாம் இன்னைக்கு பார்த்துட்டோம். மீண்டும் வேறு ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.